கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆராதனை ஆசீர்வாதங்கள் என்கிற துதி ஆராதனை நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்கிறோம். வாருங்கள், நாம் சேர்ந்து நம்மை படைத்த தெய்வம், நம்மை ரட்சித்த தெய்வம், நமக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி மீண்டும் அழைத்து செல்வேன் என்று சொல்லி போயிருக்கிற நம்முடைய ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த நாளிலே அவர் துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறார். அவர் ஆராதனைக்கு தகுதியான தெய்வமாய் இருக்கிறார். ரோமர் 1ஆம் அதிகாரத்திலே படிக்கிறோமே, நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த வேண்டும். அப்படி அநேகர் தேவனுக்கு நன்றி அறிதல் இல்லாதவர்களாய், அவர்களை மகிமைப்படுத்தாமல் இருக்கும் பொழுது சிந்தையினாலே வீணர்களாகி அவருடைய மனமெல்லாம் இருளடைந்து போனதாம். இந்த வார்த்தை எதிர்மறையாய் இருக்கிறது. நான் நேர்மறையாய் சொல்லுகிறேன். தேவனுக்கு நன்றி அறிதலோடு கூட ஸ்தோத்திரங்களை செலுத்தி துதிகளை செலுத்தி அவரை ஆராதிக்கும் பொழுது நம்முடைய சிந்தைகளுக்குள்ளாய் பிரியமானவர்களே ஒரு பெரிய வெளிச்சம் பிறக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் உதிக்கும். நாம் ஒரு தெளிவான பாதையில் நடக்க முடியும். அது தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுது, துதிகளை ஏறெடுக்கும் பொழுது, ஆராதனை செய்யும் பொழுது அது சம்பவிக்கிறது. வாருங்கள், நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை துதிப்போம். துதிகளுக்கு பாத்திரராய் இருக்கிறவர் தெய்வம். அவருடைய வார்த்தை சொல்கிறது, அவர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரா, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசப்படுகிறவரா. ஆகவே நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கரங்களை உயர்த்தி உமை என்று ஆராதிப்போம். நம் அனைவரும் சேர்ந்து சொல்லலாமா? பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. அவரை போல யாருங்க உண்டு? அவருடைய அன்பு நீளம், அகலம், ஆழம், உயரம் அறியாதது. அவ்வளவாய் நம்மை நேசித்தார். முந்தினமிடத்திலே அவர் அன்பு கூர்ந்திருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய அன்பை நினைத்து, உம்முடைய கிருபையை நினைத்து எல்லாரும் சேர்ந்து பாடி இந்த பாடலை பாடி நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். ஆழமான ஆளியிலும் ஆழமான அன்பு. ஆமென். அது மிகுந்த நம்மை நேசித்த அந்த அன்பை நினைத்து நம் அனைவரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி ஆராதிக்க. யார் மாறினாலும் அவர் மாறாதவர். அவருடைய அன்பு மாறாதது. நல்ல கரம் தட்டி பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மனிதனில் உயரமான அன்பு, பார்க்காத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு, அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு, இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. நம்மை எத்தனை ஆழத்திலிருந்து தூக்கி எடுத்தார். சேர்ந்து பாடுவோம். குழியில் விழுந்தோரை
அன்பு, குப்பையிலிருந்து உயர்த்தின அன்பு. கரம் தட்டி பாடலாமா எல்லாம் சேர்ந்து? ஹalleluya. அன்பை உயர்த்தி பாடுவோம். அன்பை உணர்ந்து பாடுவோம். குழியில் விழுந்தோரை குனிந்து பார்க்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. குழியில் விழுந்தோரை குனிந்து தூக்கும் அன்பு, குப்பையில் இருப்போரை எடுத்து நிறுத்தும் அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. ஒடுக்கப்பட்டோரை உயர்த்திடும் அன்பு, எந்த காலத்திலும் மாறாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. பிரியமானவர்களே, மனிதர்கள் மாறலாம், ஆமென். அது மாறிடாத அன்பு. உறவுகள், நண்பர்கள் யார் மாறினாலும் இந்த அன்பு மகா பெரிய அன்பு. அந்த அன்பை நினைத்து ஆராதித்து, ஆண்டவரே உடைய அன்பிற்கு நன்றி அப்பா, என்னை மீட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். நல்ல கரம் தட்டி பாடலாம், கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடுவோம். மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. மனிதர்கள் மாறினாலும் மாறிடாத அன்பு, மகனாய் ஏற்றுக்கொண்ட மகா பெரிய அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. என்னை மீட்பதற்காய் உலகத்திலே வந்து தன்னையே தந்து விட்ட தகப்பனின் அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. ஆழமான ஆழியிலும் ஆழமான அன்பு, உயர்ந்த மலைகளிலும் உயரமான அன்பு. அளந்து பார்க்க முடியாத அளவில்லாத அன்பு, விவரிக்க முடியாத அற்புத அன்பு. இயேசுவின் அன்பு. கரம் தட்டி அந்த அன்பை உயர்த்தி, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இயேசுவின் அன்பு இது ஒப்பில்லாத அன்பு, புறம்பே தள்ளாத பூரண அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, இயேசுவின் அன்பு ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. இது 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 ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. சொல்லுங்க சொல்லுங்க, இது ஒப்பில்லாதது. இதற்கு ஈடு இணையே இல்லாத அன்பு. எத்தனை மனிதர்களை பார்த்தோம், எத்தனை உறவுகளை பார்த்தோம், எத்தனை அன்பு. நாங்கள் பார்த்த எந்த அன்பிலும் இந்த அன்பை போல இணையில்லாத அன்பு. அதான் பாடினோம், ஒப்பில்லாத அன்பு, இணையில்லாத அன்பு. இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. பூரணமான அன்பு, குறையில்லாத, கள்ளம் கபடமில்லாத அன்பு. யோசித்து பாருங்கள், தன்னை காட்டி கொடுத்த, முத்தத்தினால் காட்டி கொடுக்கிற அந்த யூதாசையும் அவர் நேசிக்கிற ஆண்டவர். ஆம்பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட எத்தனையோ முறை விழுந்தாலும் எழுந்தாலும் கர்த்தர் நம்மை எவ்வளவாய் நேசித்து கிருபையை கொடுத்து மீண்டும் நம்முடைய அன்பினாலே, அந்த அன்பினால்தான் நம்ம மீண்டும் எழுந்திருக்கிறோம். அந்த அன்பை பார்த்து தான் மலைகள் விலகினாலும், பர்வத நிலை பெயர்ந்தாலும் அந்த கிருபை விலகாம, அந்த உடன்படிக்கை நிலை பெயராமல் இருந்தபடினால்தானே அந்த அன்பினாலே தான் நம்மை மீண்டும் தூக்கி சேர்த்துக் கொள்கிறார். இளைய குமாரனை அன்பினாலே சேர்த்துக் கொண்ட தகப்பன், அதே போலத்தான் நம்முடைய தகப்பன்.
அன்பினாலே சேர்த்துக் கொண்டார். இது ஒப்பில்லாத அன்பு, பூரண அன்பு. ஆம், குழியில் விழுந்த நம்மை தூக்கினார், குனிந்து தூக்கினவர். ஆகவே தேவ சமூகத்தில் சொல்லி பாடுவோம். குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யதா பெரியவனாக்கினீரே. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய விளக்கை அபிஷேக தைலத்தினால் ஊற்றி எரிய செய்திருக்கிறார். எனது விளக்கு எரிய செய்தி, இரவை பகலாக்கினி. சொல்லுங்க இந்த வார்த்தையை. எனது விளக்கு என் வாழ்க்கையை எரிய செய்தி, இரவை பகலாக்கினி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. சொல்லுவோம் சொல்லுவோம். எரிந்து கொண்டே இருப்பேன். கர்த்தர் நல்லவர், அவர் ஆராதிக்கப்படத்தக்கவர். இந்த நாளிலும் பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் இருக்கிற நம்ம எல்லாரும் ஆண்டவர் இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம். அவர் துதிகளுக்கு பாத்திரர், அவர் ஆராதனைக்கு தகுதியானவர். நம்முடைய ஆராதனை அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் சொல்லி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். எங்கள் ஆராதனை நாயகனே, நீர் ஒருவரே 1000 பேர்களில் சிறந்தவர், விடிவெளி நட்சத்திரமானவர். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் சொல்லி அவரை போற்றி மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து நம்ம எல்லாரும் தேவநாமத்தை கனப்படுத்துவோம். ஜீசஸ் லார்ட், எங்கள் விடிவெள்ளியே, எங்க வாழ்க்கையில இருள் நிறைந்த வாழ்க்கை வெளிச்சமாய் மாறினது. எல்லாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆராதனை நாயகன், அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். ஆயுள் முடியும் வரை ஆராதிப்போம். எஸ் ஃபாதர் காட். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவேன். ஆயுள் முடியும் வரை உம்மையே, உம்மை தொழுதிடுவேன். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு. இந்த வார்த்தையை சொல்லி கர்த்தரை ஆராதிக்கலாமா? 1000 பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே. கரங்களை உயர்த்தி, விடி வெள்ளியே எந்த பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடி வெள்ளியே எந்த பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதிப்போம். ஆராதனை தேவனை துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி ஸ்தோத்திரங்களை செலுத்தி, ஆமென், அவர் ஆராதனைக்கு பாத்திரராய் இருக்கிறபடினால் துதிக்கு பாத்திரரை ஆமென் நாம் உயர்த்தும் பொழுது எல்லா நெருக்கங்களில் இருந்தும் கர்த்தரை விடுவிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ
நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னார். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. பாடலாம், பாடும். மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுவே. முழங்கால் யாவுமே முடங்கிடுமே, மகிழ்வுடன் அவரையே துதிக்கின்றோம். ஆராதனை, ஆராதனை நாயகன் ஜீசஸ் லார்ட். உம்மை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளுகிறோம். அதன் மேல் பிரியமாய் இருக்கிறபடியினால ஆண்டவரே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ளுகிறோம். அப்பா, உம்மை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவானே. இப்பொழுது தேவனை விடுதலை அளிக்கிற வல்லமை ஜனங்களை சந்திப்பதாக. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீ. முடிவில்லா ராஜ்யம் அருள திரும்பவும் வருவேன் என்றீர். கரங்களை உயர்த்தி ஆயத்தமாய், ஆயத்தமாய் நாங்கள் சேர்ந்திடவே அனுதினம் தொழுதிடுவோ. ஆயத்தமாய் நாங்கள் சேர்ந்திடவே அனுதினம் தொழுதிடுவோ. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தடும் நீரே. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தடும் நீரே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடு. எங்கள் ஆராதனை நாயகனே, துதியும் கணமும் உமக்கே, ஆராதனை உமக்கே. நாங்கள் உம்மை உயர்த்தி மகிமைப்படுத்தி நின்று பணிந்து உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம். உம்மை தொழுது கொள்ளுகிற இந்த வேளையில் தானே தேவனுடைய ரட்சிப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கைக்குள்ளாய் இறங்குகிறது, விடுதலை இறங்குகிறது, சுகமளிக்கிற வல்லமை இறங்குகிறது, அற்புதத்தின் மகிமை. ஆமென். இன்று கண்ட எகிப்தியனை நீ இனிமேல் ஒருபோதும் காண்பதில்லை என்று சொன்னவர் இப்பொழுதே அற்புதம் செய்கிற தேவனுடைய வல்லமை இறங்கி ஜனங்களை ஆண்டவர் இப்பொழுதே விடுவிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சகல துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உங்க நாமத்தை நாங்கள் தொழுது கொள்ளுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த தானியேலை விடுவிக்க தேவன் சிங்கங்களின் கவிலை இறங்கி எல்லா சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டவர். நாளிலும் எங்களை சுற்றி எத்தனை சிங்கங்கள், சத்ரு சிங்கம் போல நின்று கொண்டிருக்கிறார். எங்களை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடி பார்த்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உம்மை ஆராதிக்கிற அந்த வேளையிலே எல்லா விதமான சத்ருவினுடைய சகல விதமான தந்திரங்களும் வல்லமைகளும் இப்பொழுது ஆராதிக்கிற வேளையிலே கட்டப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? அன்றைக்கு சிங்கங்களின் கவியிலே இடைவிடாமல் ஆராதித்த அந்த தானியேலுக்கு கிரியை செய்த அதே ஆண்டவர் இதோ உங்கள் சூழ்நிலையிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நாம் தேவனை துதிக்க துதிக்க பாருங்கள். வேதவசனம் இப்படி சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4:15 படிக்கிறோம். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. நான் இப்படி சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை புரியும்படியாய் இந்த வார்த்தையினுடைய ஆழங்களை, சாராம்சத்தை தேவ ஜனங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை, நன்றிகளை, ஸ்தோத்திரங்களை, துதிகளை, ஆராதனையை செலுத்த செலுத்த கிருபை பெருகுகிறது. கிருபை பெருக பெருக
தேவனுடைய மகிமை விளங்குகிறது. எத்தனை பேரால் புரிந்து கொள்ள முடிகிறது? எத்தனை பேரால் ஆமென் சொல்ல முடிகிறது? தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, தேவனை ஸ்தோத்தரிக்கிறவர்களே, நாம் இணைந்து அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே தேவ கிருபை பெருகுகிறது. பாருங்க, தேவ கிருபை பெருகும் பொழுது தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான தேவனுடைய செய்கைகள் வெளிப்படும். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்லி தேவனை துதிக்க முடியும்? ஆகவே தேவ நாமத்தை சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை பற்றி சொல்லுங்க. ஹalleluya. உம்மை போல நல்ல தெய்வம் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தெய்வம் யாரும் இல்லையே. துதிங்க துதிங்க, கர்த்தருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து ஆராதித்துக் கொண்டே இருப்போம், மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம், துதித்துக் கொண்டே இருப்போம். தேவனுடைய மகிமை விளங்கும், கிருபை பெருகும். உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை தேற்றிட, உம்மை போல என்னை ஆற்றிட சொல்லமா யாரும் இல்லையே. ஏசையா யாரும் இல்லையே. யார் உண்டு அவரை தவிர? பேதுரு சொல்கிறான், எங்கே போவோம்? வாழ்வதரும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது. எங்களை வாழ வைக்கிறவரே நீர்தான் ஐயா. உம்முடைய வார்த்தை தான் எங்களை வாழ வைக்கிறது. ஆகவே அவரை போல நல்ல தெய்வத்தை நாம் இன்னும் அதிகமாய் ஆராதிப்போம். ஸ்தோத்திரங்கள் பெருக பெருக கிருபைகள் பெருகுகிறது. கிருபைகள் பெருக பெருக தேவனுடைய மகிமையின் கிரியைகள் பெருகுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் சொல்லுவோம், ஹalleluya. ஆண்டவரே, உம்மை நாங்கள் இன்னும் அதிகமாய் நாங்கள் உயர்த்துகிறோம், இன்னும் அதிகமாய் நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், இன்னும் அதிகமாய் நாங்கள் மகிமைப்படுத்தி உம்மை ஆராதிக்கிறோம் சொல்லி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இன்னும் அதிகமாய் கர்த்தரை நாம் ஆராதித்து மகிமைப்படுத்தலாம். ஹalleluya. ஓ ஜீசஸ், பரலோக தேவன், ஆமென். பரலோக மேன்மையை விட்டு இந்த கிறிஸ்துமஸ் நாட்கள் அவருடைய பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவர் இந்த உலகத்தில் பிறந்ததை விட எங்கள் உள்ளத்தில் பிறந்திருக்கிறார். அவரை ஆராதிக்கலாம். வாருங்கள் சேர்ந்து உன்னதமான தேவனை ஆராதிப்போம். சர்வ வல்லமை உள்ள தெய்வம் எல் ஷடாய். Glory to Jesus. Hallelujah. We praise you. Jesus, we worship you. ஆராதிப்போம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தெய்வமே. சொல்லலாமா? எல் ஷடாய், சர்வ வல்லமுள்ள தெய்வமே, சர்வ வல்லமுள்ள கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுவதாக. சர்வ வல்ல தெய்வமே, உம்மை உயர்த்துகின்றோ, வாழ்த்துகின்றோ, வணங்குகின்றோ. உம்மை உயர்த்துகின்றோ, வாழ்த்துகின்றோ, வணங்குகின்றோ. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, யெகோவா நிசியே, ஓ வெற்றி தரும் தெய்வமே, வெற்றி
இப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளே எங்களை வெற்றி சிறகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா தோல்விகள் ஜெயமாய் மாறுவதாக அவரை உயர்த்துகிற வேளையிலே வணங்குகின்றோம், உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். பரலோக தேவனே, நாளிலும் கூட சரீர பலவீனத்தோடு கூட ஆமென் துதிக்க கூட பலன் இல்லையே என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். இப்பொழுது யெகோவா ராஃபா சுகமளிக்கிற தேவ வல்லமை இறங்குகிறது. அவருடைய தழும்புகளாலே நீங்கள் குணம் ஆனீர்கள். விசுவாசியுங்கள். ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா? வா ராஃபா, ராஃபா சுகம் தரும் தெய்வமே. இப்பொழுது யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே, உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்கு. இப்பொழுது சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தூரத்திற்கும் தெய்வம். அன்றைக்கு கானானை ஸ்திரீ அவளுடைய மகளுக்காய் விடுதலைக்காய் வந்தார். இயேசு இங்கே விடுதலை உண்டாகும் என்று சொன்ன அந்த நேரத்தில் தானே அற்புத சுகம் உண்டானது போல இப்பொழுது நீங்கள் யாருக்கெல்லாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, வேண்டிக் கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களுக்கு தேவன் அற்புத சுகத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடிகிறது? தேவ சமூகத்தை ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நீர் பராக்கிரம் நிறைந்த தெய்வம். ஓ தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. எல்ரோயி, சொல்லுங்க சொல்லுங்க, எல்ரோயி, என்னை கண்ட தெய்வம், என்னை காணும் தெய்வம். உன் சூழ்நிலை அவருக்கு தெரியும். எல்ரோயி, எல்ரோயி, என்னை காணும் தெய்வமே. உம்மை உயர்த்துகிறோம் ராஜா, உம்மை வாழ்த்துகிறோம். இதோ ஜனங்கள் உம்மை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள், ஸ்தோத்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கிருபைகள் பெருகிக் கொண்டிருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஓ ராகாமா சாந்த ராதாரபாலபாரபா, உம்மை உயர்த்துகிறோம், ஓ வாழ்த்துகின்றோம், உம்மை வணங்குகின்றோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் நிறைந்தவரே, பராக்கிரமம் உள்ளவரே. ஓ நீர் பராக்கிரமம் நிறைந்தவர், சேனைகளின் கர்த்தரானவர் எங்களுடைய ஆண்டவர். ஓ ஜீசஸ், இந்த அகிலத்தை ஆள்பவரே. இந்த வார்த்தையை சொல்லுங்க, உங்களால உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை உமக்கே. ஸ்தோத்தரிக்க ஸ்தோத்தரிக்க, துதிக்க துதிக்க. கிருபை பெருகிக் கொண்டே இருக்குது. ஆமென். கிருபை பெருக பெருக தேவ மகிமை விளங்கிக் கொண்டே இருக்குது. சாந்தரே, உம்மை உயர்த்துகிறோம். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஓ ராஜா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். பரலோக வேந்தனே, ஓ ரமா சந்தரி கமலதரா, ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். உம்மை உயர்த்துகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். உம்மை வணங்குகின்றோம். நன்றி ஆவியானவரே. எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம், முழங்கால் யாவும் முடங்கும் நாமம்,
நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும் நாமத்தை முழு இருதயத்தோடு, முழு ஆன்மாவோடு, முழு பலத்தோடு கூட ஸ்தோத்தரித்து துதித்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். Thank you. God bless you.